ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் டிமார்ட்டில் வாங்கின ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன பாக்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் இதோட ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்துட்டு நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். இது வந்து ட்ரா செட்டப்பில் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். நம்ம சம்டைம்ஸ் ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து திங்ஸ் வச்சு அதில் குப்பை அடிச்சிடும். ஆனால் இது மாதிரி நம்ம வாங்கி இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எந்த ஒரு குப்பை அடிக்காது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு அதோட எட்ஜஸ்லாம் மட்டும் வந்து செலவு பிடிச்சிடுறேன். எட்ஜஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது, ஸோ நான் வந்து செலவு படிச்சிட்டேன். இப்போ இந்த சோப் பாக்ஸ் வந்துட்டு இந்த டாப்பில் வச்சுருக்கேன். நான் 2 பார்ட்லேயுமே வந்துட்டு செலவு படித்து வச்சுட்டேன். இப்போ இந்த 2 பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு நான் என்னோடய பேங்கிள்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. யூஸ்வலாக நம்ம பேங்கிள்ஸ் அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இருந்தோம்னா அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும், அது நீட்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி ட்ரே செட்டப்பில் வச்சோம்னா அது நீட்டாகவும் இருக்கும், கீழேயும் விழாது. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற இடத்துல பெரிய பேங்கிள்ஸ் வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து சின்ன பேங்கிள்ஸ் வச்சோம்னா அது சீக்கிரம் நகர்ந்து கலைஞ்சிரும். ஸோ பெரிய பேங்கிள் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்ததான் நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஷீட் எடுத்துட்டேன். இது வந்து இந்த ஷர்ட்குள்ளெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஷீட், அது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் நம்மளோட ஸ்டெட்ஸை வந்து வச்சிங்கன்னா வந்துட்டு அப்படியே ஸ்டிக்காகி நிற்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு திக்காக இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் கூட எடுத்துக்கலாம். இது ஸ்டிக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸஸை எடுத்து நம்ம ட்ரேக்குள்ளே வச்சிடலாம். இதில் வந்து நான் கோல்டு அண்ட் சில்வர்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ராக்குள்ள அப்படியே இந்த ஸ்டெட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிடலாம். ஆனால் நம்ம அப்படி கொட்டி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டேன். அது இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இதில் என்னோடய கிளிப்ஸ்லாம் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இதில் வந்து கேட்ச் கிளிப்ஸ்லாம் ஒரு சைடும் பட்டை கிளிப்ஸ்லாம் ஒரு சைடும் வச்சிடுறேன். அண்ட் தென் சீப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம். சீப்பு கிளிப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தினமும் யூஸ் பண்ணுறது, ஸோ இதை மெயில் ரேக்கில் வைக்கிறதா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் இடம் இருக்குது, ஸோ நம்மக்கிட்ட இருக்க மிச்ச மீதி ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கே வைக்க முடியுமோ பார்த்து அதில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ என்னோடய திங்ஸ் எல்லாம் நீட்டாக சூப்பராக ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. இனி நான் அடுத்து எதையும் தேட வேண்டியதில்லை, அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எங்கேயா போகணுன்னா டக்குன்னு ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எதையும் கலையாமல் அப்படியே வச்சிடலாம். இந்த பாக்ஸ் உண்மையிலே 500 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத இந்த ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இது ஈஸியாக வந்துட்டு ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஷெல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.